விரால் மீன். விரால் மீன் இது வேறு லெவல், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏரி, அடுத்தது கிணறு, குளம் இந்த மாதிரி இடத்துலையும் இருக்கும், வளர்ப்பாங்க. இது அவ்வளோ சீக்கிரம் தண்ணியில் பிடிக்க முடியாது, வலை வச்சு தான் பிடிப்பாங்க. தூண்டிலையும் பிடிக்கலாம். இது கிணத்துல வயசா நாங்கள் கிணத்துல எப்படி பிடிப்போம்னு நாங்கள் சொல்கிறோம் கேட்டுக்க. தவளை இருக்குல்ல, தவளை, அந்த தவளையை பிடிச்சி தூண்டி முள் வாங்கி கட்டிடுவோம். தவளையில் பிடிச்சி அந்த தூண்டி முள்ள சொருவி நல்லா சாயந்தரம் ஒரு 6 மணி இருக்கும் பொழுது போய் மசக்கிற டைமு, அந்த டைமில் போடுவீங்க. அந்த டைமில் போயிட்டு கிணறு இதெல்லாம் எப்படி எதனால் அந்த இதெல்லாம் பண்ணோம்னா அதில் இறங்க முடியாது அந்த கிணத்துல. அப்போ அதை பிடிக்க முடியாதுன்றதுனால தண்ணி நிறைய இருக்கும், விரால தான் பிடிக்க முடியாது. நம்ம வச்சு அந்த தவளையை கட்டி அதில் தூண்டி முள்ள மாட்டி நல்லா ஸ்ட்ராங்கான செடியிலே பார்த்து கட்டி விட்டு வந்துடும். சின்னதாக ஒரு கல் ஒன்று கூட கட்டுவோம், அது உள்ள அந்த ஆமாம் போகிறதுக்கு அந்த தட்டை ஒன்று கட்டி விட்டு வந்துடுவோம். கரெக்டாக காலையில் விடியாகால 5 மணிக்கு 4 மணிக்கு போவோம். டார்ச் வச்சுன்னு போயிட்டு அப்படியே அந்த நரம்பை தூக்குற உடனே மாயிட்டு வருவோம். எவ்வளோ புத்திசாலியான மீன், நேக்காக பிடிச்சிருவோம். இதா வேற எவ்வளோ பெரிய இதில் என்ன தெரியுது, அர்த்தம் என்ன தெரியுது உனக்கு? எவ்வளோ பெரிய இடத்துல நிரூபிக்கிறாங்களா அந்த மாதிரி. ஏன்னா இது புத்திசாலி மீன் அவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியாது, ஆனால் நேக்காக ஈஸியாக பிடிச்சிடலாம். ஆனால் விரால் வந்து ஒரு டைம் தூண்டில் மாட்டிச்சுன்னா நழுவா தருவாங்க. ஏன்னா வாய்ப்பு விரால் தூண்டில் மாட்டிச்சுன்னா கொண்டவருக்கும் போடும் புல்லு. பயங்கர உற்சாகம் அந்த மீன். ஆனால் பிடிக்கிறது பாடுபடுவோம். இப்படிதான் நேக்காக பிடிக்கும். கிணத்துல விட்டுவாங்களா விரால் புள்ளிய? நாங்கள் என்ன பண்ணுவோம், குச்சியில் வாங்கி விட்டுருவோம். விரன்னு சொல்லுவாங்க, விர வாங்கி விட்றதுன்னுவாங்க. வாங்கி எடுத்துமே விட்டுட்டோன்னா 1 வருஷத்தில் பயிராகிடும். மருந்தா இருந்தால் எதுவுமே கிடையாது, மெடிசன் எதுவுமே கிடையாது. இதா அப்படியே தானாகவே கணத்தில் வளரும். அப்படியே எப்படின்னா இருக்கிற சின்ன மீன்லாம் சாப்பிட்டு வந்துடும். ஆமாம், மீனை ஒரு மீனை சாப்பிட்டு தான் ஒரு மீன் வளரும். அது பெரிய பெரிய மீன்லாம் வந்து பார்த்தா சின்ன சின்ன மீன்லாம் வச்சிடும். அது எல்லாத்தையும் பெறால் வச்சிருப்பா. இல்லை போயிட்டாங்களா? கால் வச்சு உள்ள போயிட்டு மண்ணு சரியா போடல, கால் வச்சு முடிச்சு உள்ள போயிட்டாங்க வரும். எவ்வளோண்ணா? ஆமா இல்லை இன்னும் அதிகமாக போகலாம், இன்னும் அங்கே அதிகமாக போகலாம். ஞாயிற்றுக்கிழமை 600 ரூபா அடிப்போம். ஞாயிற்றுக்கிழமை போனால் அதிகமாக இருக்கும். இது வரைக்கும் விரால் தான் நாங்கள் வாங்கினதே இல்லை. நான்லாம் பிடிச்சிட்டு தான் வந்துருக்கேன். விரால் வாங்கினதே இல்லை. இது வரைக்கும் காப்பி சாப்பிட்ருக்குல்ல, சேத்துல கிடக்கும். அது ஆமாம், ஐஓசியில் அந்த திருப்பூர் வட்டம் குளம்னு ஒன்று இருக்கும், அங்கெல்லாம் நிறைய இருக்கும். செத்து போயிடுச்சுன்னா இதை மதிக்க மாட்டாங்க, கருவோடு தான். ஒரு மீனா 100 ரூபா தானே போவோம், வாங்க மாட்டாங்க. 100 ரூபா தான் கேட்பாங்க. உயிர் போயிடுச்சுனாவே அதுக்கு வேல்யூ இருக்குது. விராலுக்கும் நண்டுக்கும் உயிர் இருந்தால் தான் மதிப்பு. நண்டும் அதே மாதிரி தான், அதே மாதிரி தான் சிக்கியாராகும்.
நண்டு சிங்கரா ஒன்றுமே தெரியாதா? ஒரு பரலா விட்டுடலாமா? ஆமாம், நிறைய சாப்பிடுவோம் இந்த மீன். ஒரு எங்கள் அப்பா பிடிப்பார் மீன் வயசா. அந்த நம்ம எங்க அத்தை இருக்காங்களே, ஆமாம், எங்க அத்தாவோட ஹஸ்பண்டோட அப்பா ஊர்ன இந்த குறவை குட்டிலாம் கையில பிடிப்பாருன அவரு. குறவை குட்டி அந்த கெளுத்திலாம் கையிலே பிடிப்பாருன. குறவை குட்டி கழிச்சு அப்படியே கை விட்டு தேய்ச்சிட்டே பிடிச்சிட்டு குழம்பு கட்டு இல்லை, ரவுண்டோட குழம்பு போடுவாங்க. பயிர் அரைச்சிட்டுமா இது சிலேச குழம்பு போடுவாங்க. குழம்பு கட்டாச்சு ரெண்டா குழந்துட்டு இந்த பாதி வந்து குழம்பு போட்டு நடு பீஸ் அப்படியே வறுத்து விடலான்னு பார்த்தேன். அது மாதிரி தானே இருக்கும். நேற்று ஊற்ற அந்த கட்டி விட்டு ஆக்கி போட்டோம் ஒரு 3 மீன். ரொம்ப நைஸ் பண்ணாதா? போதும் மச்சான். வீடியோ எடுத்துனாடா. ஐயோ போச்சுடா போடா. 2 பீஸ் வச்சுருந்தேன் ஒரு நாள். சரி